ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது. அதுல மிகவும் விசேஷமானதா பார்க்கப்படுறது மாசி மாதம். இந்த மாதம் முழுவதுமே கடலாடும் மாதம் அப்படின்னும் தீர்த்தமாடும் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. மாசி மாத நாட்கள்ல சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள்ல வழிபட்டுட்டு வந்தா எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகி குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் அப்படின்றது ஐதீகம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த மாசி மாதம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மாசி மாதம் தமிழ் மாதங்கள்ல 11வது மாதம், இறை வழிபாட்டுக்கான மாதமா சொல்லப்படுது. இந்த மாசி மாதத்துல மகா சிவராத்திரிக்கு அடுத்த மிகவும் சிறப்பு வாய்ந்த தினம்னு பாத்தீங்கன்னா மாசி மகம். மாசி மாதம் பௌர்ணமி திதியோட வரக்கூடிய மக நட்சத்திர நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள் இந்து மக்களால கடலாடும் விழா அப்படின்ற பெயர்லயே கொண்டாடப்படுது. அதாவது மாசி மகத்தன்னைக்கு கடல், குளம், ஆறு அப்படின்னு அனைத்து புண்ணிய நதியாம் கங்கை கலந்திருக்கிறது ஐதீகம். இதனால மாசி மகத்தன்னைக்கு நாம புனித நீராடுவது 7 ஜென்ம பாவங்களை போக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதன் காரணமாதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல மகாமகம் நடத்தப்படுது. இத வட இந்தியாவுல கும்பமேளாவா கொண்டாடிட்டு வர்றாங்க. மகம் ஜெகம் ஆளும் அப்படின்றது பழமொழி. சிம்மராசியை சேர்ந்த இந்த நட்சத்திரத்தோட ராசி அதிபதி சூரியன் அப்படின்றதுனால இந்த நட்சத்திரத்துக்கு ஆளுமை தன்மை அதிகம். மகம் அப்படின்றது கேதுவோட நட்சத்திரம். மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுற கேதுவோட மகம் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. மாசி மகம் அன்னைக்கு சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்கினா சகல நன்மைகளையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்றது ஐதீகம். மக நட்சத்திரத்தோட அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா பித்ருக்கள் தான். அதனால அன்னைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்ய முன்னோர்களுடைய ஆசி நமக்கு முழுவதுமே கிடைக்கும். கும்பகோணம், ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்கள்ல தர்ப்பணம் கொடுக்கிறது, பிதிர்க்கடன் செய்வது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். அது மட்டுமல்லாம சிவன், விஷ்ணு, முருகன் அப்படின்னு முப்பெரும் தெய்வங்களுக்கு உகந்த இந்த நாள் தோஷம் நீக்கக்கூடிய புண்ணிய நாளா சொல்லப்படுது. இந்த புண்ணிய நாளில நாம கோவிலுக்கு போய் தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் தீர்த்தங்கள்ல நீராடுவதும் நம்மளுடைய பாவங்களை போக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த நாளில நாம எந்ததொரு வேண்டுதலை வைத்து வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மகம் இந்த வருடம் எப்ப வருது, எந்த தேதியில வருது, மக நட்சத்திரம் எந்த நாளில ஆரம்பிக்குது, இந்த மாசி மகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன, அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல எடுத்து சொல்லி இருக்கேன். அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவை எம்பெருமான சிவபெருமான வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். மாசி மாதம் பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புத திருநாள் தான் மாசி மகமா கொண்டாடப்படுது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் மற்றும் ராசியில சந்திரன் பிரவேசிக்கிறப்பதான் நடக்கும். பெரும்பாலான பௌர்ணமி நாட்கள்ல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு தான் பெரும்பாலான தெய்வங்களும் தேவர்களும் அவதாரம் புரிஞ்சிருக்காங்க. பிப்ரவரி இல்லைன்னா மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் பொதுவா மாசி மகம் கொண்டாடப்படும். சிம்ம ராசியில் இருக்கும் மகம் நட்சத்திரத்துல சந்திரன் பிரவேசிக்கிற பொழுதுதான் மாசி மாத பௌர்ணமியும் மாசி மகமும் ஒன்றா இணைந்து கொண்டாடப்படும். ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துல பௌர்ணமி திதி வரல அப்படின்றதுனால ஒரு சிறு குழப்பம் இருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதியா மார்ச் 13ஆம் தேதியா அப்படின்ற குழப்பம் தான் இருக்கு. இப்ப நாம இந்த 2025ல மாசி மாத பௌர்ணமி எப்ப அந்த திதி எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது, மக நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது, இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு மாசி மகம் பாத்தீங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மக நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 12ஆம் தேதி அதிகாலை 2:15 மக நட்சத்திரம் தொடங்கி மார்ச் 13ஆம் தேதி அதிகாலை 4:05 வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் இருக்கு. ஆனா இந்த மகம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி கிடையாது. இந்த வருடத்துக்கான பௌர்ணமி திதி மாசி மாதத்தோட பௌர்ணமி திதியானது மார்ச் 13ஆம் தேதி காலை 11:40 தொடங்கி மார்ச் 14ஆம் தேதி மதியம் 12:57 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு. அதாவது வியாழக்கிழமை தான் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு.
மார்ச் 13 வியாழக்கிழமையன்று தொடங்கக்கூடிய அந்த பௌர்ணமி திதியானது மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கு. அன்றைய தினம்தான் காரடையான் நோன்பும் கொண்டாடப்பட இருக்கு. ஆக இந்த வருடம் மக நட்சத்திரம் பௌர்ணமி திதி தோன்றதுக்கு முன்னாடியே நமக்கு முடிஞ்சிடும். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு மேலதான் பௌர்ணமி திதியே வருது. ஆனா வியாழன் அன்னைக்கு அதிகாலையிலேயே நமக்கு மக நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதனால இந்த வருடத்துக்கான மாசி மகம் புதன்கிழமையும் மாசி பௌர்ணமி வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நண்பகல் வரைக்கும் இருக்கு. புதன்கிழமை அன்னைக்கு மாசி மகம், வியாழக்கிழமை அன்னைக்கு மாசி மாத பௌர்ணமி வழிபாடு, வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 2 மணி வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்று ஹோலி பண்டிகை, காரடையான் நோன்பு, இந்த விசேஷங்களும் வரிசையா வருது. ஆக 2025ஆம் ஆண்டு நமக்கு மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை தான். இந்த வருடம் மாசி மகமானது சதுர்த்தசி திதியிலேயே வர்றது அப்படின்றது மிக சிறப்பு. சதுர்த்தசி திதி அப்படின்றது சிவ வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாள் முழுவதுமே எந்த நேரத்துல வேண்டும்னாலும் புனித நீராடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆறு, குளம், ஏரி, கடல் இப்படி போயிட்டு புனித நீராட முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனாலும் நம்மளுடைய 7 தலைமுறை பாவம் தீரும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு. மக நட்சத்திரத்தோட அதிதேவதை பித்ருக்கள். அதனால அன்றைய தினம் பித்ருக்கள் வழிபாடு செய்ய நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். கும்பகோணம், ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்கள்ல தர்ப்பணம் பிதுர்க்கடன் செய்வது நமக்கு நன்மையை கொடுக்கும். அது மட்டுமல்லாம சிவன், விஷ்ணு, முருகன் அப்படின்னு முப்பெரும் தெய்வங்களுக்கு உகந்த இந்த நன்னாள்ல தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாள்ல புனித ஸ்தலங்களை தரிசிக்கிறதும் புண்ணிய நதிகள்ல தீர்த்தங்கள்ல நீராடுவதும் நம்மளுடைய பாவங்களை போக்கும் அப்படின்றது ஐதீகம். மாசி மகம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரம் தான் மாசி மகம் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஏன் பார்த்தோம்னா அந்த நாள்ல தான் பார்வதி தேவி தட்சனோட மகளா அவதரித்ததா புராணங்கள் சொல்லுது. சிவபெருமானோட சக்தியாகிய தேவியே தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு தட்சன் ஆசை வச்சா. இதற்காக சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருக்கிறா. அந்த தவத்தோட பையனா உமாதேவி தட்சனோட மகளா அவதரிக்கிறாங்க. அவளுக்கு தாட்சாயினி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வந்த தக்கன் தன்னுடைய மகளை சிவபெருமானுக்கே திருமணம் செய்து வைக்க நினைக்கிறா. அன்னை உமாதேவி அவதரித்த அந்த நாள் தான் மாசி மகம் அப்படின்றதுனால அந்த நாள் புனிதமான நாளா கொண்டாடப்படுது. இன்னொரு புராண கதையும் இதற்கு பின்னாடி சொல்லப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. இதனால அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில கடல்ல வீசப்படுறாரு. அதுல இருந்து விடுபட வருண பகவான் சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கிறாரு. இந்த நிலையில உலகில் மழை இல்லாம வறட்சியும் பஞ்சமும் நிலவ ஆரம்பிக்குது. இதனால அனைத்து உயிர்களுமே பாத்தீங்கன்னா துன்பம் அடையுது. உடனே தேவர்கள் அனைவருமே ஒன்னா கூடி சிவபெருமான சந்தித்து இத பத்தி முறையிடுறாங்க. வருண பகவானை விடுவிக்கும்படி ஈச பெருமானு கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. தேவர்களோட கோரிக்கை ஏற்ற சிவபெருமானும் வருண பகவான அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கிறாரு. வருண பகவான் விடுதலை பெற்ற அந்த நாள் தான் மாசி மக திருநாள். விடுதலை பெற்ற வருண பகவான் மகம் மகிழ்ந்து சிவபெருமானு கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு. உடனே என்ன வரம் கேட்கிறாரு பாத்தீங்க அப்படின்னா, இறைவா, நான் பிரம்மகத்தி தோஷத்தால பீடிக்கப்பட்டு கடல்ல இருந்தப்போ நீருக்குள்ள இருந்தபடியே உங்களை வணங்கினேன். அதன் பயனா எனக்கு விடுதலையும் கிடைச்சது. அதே மாதிரி மாசி மகத்தன்னைக்கு புண்ணிய தீர்த்தத்துல மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவங்களுடைய பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி நீங்க அருள் புரியணும் அப்படின்னு கேட்கிறாரு. சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை கொடுத்துறாரு. அன்னையிலிருந்து தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்று வருது. மாசி மகத்தன்னைக்கு பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்கள்ல ஆறு, கடல், குளம் இந்த மாதிரியான தீர்த்தங்கள்ல நீராடணும். இந்த மாதிரி செய்யறதுனால சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த மாசி மகம் விரதம் எந்த முறையில கடைபிடிக்கணும், அதனால வரக்கூடிய பலன்கள் என்ன, இந்த நாளில் நாம என்ன செய்யணும், அதை பத்தின தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாசி மகம் விரதத்தை கடைபிடிக்கிறவங்க முதல்ல காலையில நேரமா எழுந்து கடல், ஆறு, குளம் இந்த மாதிரியான புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடணும். அதுக்கப்புறம் உலர்ந்த ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு, ஈரத்தோட போகக்கூடாது, நல்ல உலர்ந்த ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு சிவன் கோவிலுக்கு நேர போய் சிவனை மனதார நினைத்து வழிபாடு செய்யணும். அதே மாதிரி சிவபெருமானோட சிறப்பை போற்றி கூறும் வகையில திருவாசகம், தேவாரம் இந்த மாதிரியான பாடல்களை பாராயணம் செய்யணும்.
எதுவுமே செய்ய முடியாதவங்க ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒருவேளை மட்டும் உணவு வந்து சாப்பிட்றதோட இரவு நேரத்துல பால் பழங்களை சாப்பிட்டும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். அதுவும் முடியலைன்னா 3 வேளையும் சாப்பிட்டும் நீங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். தவறு ஒன்றும் இல்லை. இந்த விரதம் கடைபிடிப்பது அப்படின்றது அவரவர்களுடைய உடல்நிலையை வந்து பொறுத்ததுதான். மாசி மக தினத்துல இறைவனை மட்டும் மனதில் நிறுத்தி ஒரே சிந்தனையோடு நாம வழிபாடு வந்து செய்யணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தினத்தோட மற்றொரு சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்து அன்னதானம் வந்து செய்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதே மாதிரி மாசி மக நாளில் புனித நீராடி இறைவனை வணங்குறப்போ நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியோட இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த நாளில் இறைவனுக்கு வந்து நைவேத்தியமா வந்து பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்வது மிக மிக வந்து சிறப்பு. மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரத்துல விரதம் இருந்து சிவபெருமானை நாம வழிபாடு செய்யும் போது சிவபெருமானுடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாசி மகம் வந்து பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா அம்மன் வழிபாடு செய்யறது, முழு சந்திரனை வழிபாடு செய்யறது, சத்யநாராயண பூஜை செய்யறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதீத செல்வ வளங்களை வந்து பெற்றுத்தரும். மாசி பௌர்ணமியில அம்மனை விரதமிருந்து வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு நினைத்த காரியங்களை நினைத்தபடி நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மகத்தன்று முக்கியமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பித்ரு வழிபாடு வந்து பண்ணணும். பொதுவா பித்ருக்களை வழிபாடு செய்யறதுக்கு அமாவாசை நாள் தான் முக்கியமான நாள். ஆனா புண்ணியம் நிறைந்த இந்த மாசி மாத பௌர்ணமி நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றது முன்னோர்களோட முழு ஆசையையும் நமக்கு வந்து பெற்றுத்தரும். அதனால இந்த நாளில் பித்ரு வழிபாடு செய்வது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு. அதே மாதிரி இந்த மாசி மகத்தன்னைக்கு முக்கியமா நம்ம யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா மாசி மகத்தன்னைக்கு சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. சிவ விஷ்ணு பிரம்மா இவங்க 3 பேரும் இணைந்த ரூபமா கருதப்படும் முருகப்பெருமானை இந்த மாசி மகத்தன்னைக்கு வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு பல மடங்கு நன்மைகளை வந்து பெற்றுத்தரும். அதனால இந்த நாளில் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்யும்போது, அதாவது பௌர்ணமி பூஜை வந்து செய்யறப்போ, ஸ்ரீ சக்கர பூஜை வந்து செய்யறப்போ நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண பிரச்சனைகள் வந்து நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அடுத்ததா மாசி மகத்தன்று தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் என்ன, அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மாசி மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த மாதமா சொல்லப்பட்டிருக்கு. மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புது தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாசி மகத்தன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க தாலி கயிறு வந்து மாற்றிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து தவற விட்டுட்டா அந்த நாள்ல வரக்கூடிய யமகண்டம், ராகு கால நேரம், குளிகை இந்த நேரங்களில் வந்து தவிர்த்து மற்ற நேரங்கள்ல வந்து மாற்றலாம். குறிப்பா வந்து குருஹோரை சுக்ரஹோரை நேரத்துல தாலி கயிறு மாற்றுவது வந்து சிறப்பா வந்து சொல்லப்படுது. இப்ப மாசி மகத்தன்னைக்கு நீங்க தாலி கயிறு மாற்ற முடியல அப்படின்னா அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காரடையா நோம்பு வந்துட்டு வருது. காரடையா நோம்பு அன்னைக்கும் தாலி கயிறு வந்து மாத்திக்கலாம். அது எந்த நேரம் அப்படின்றத நான் அடுத்த ஒரு பதிவுல வந்து சொல்றேன். இப்படி மாசி மகத்தோட சிறப்புகளை குறித்து நாம சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு அதீத தன்மை கொண்டதுதான் இந்த மாசி மாதம். பெருமாள் வாராக அவதாரம் புரிந்து பாதளத்துல போய் சிக்கிட்டு இருந்த பூமாதேவியை மீட்டெடுத்த நாளும் இந்த மாசி மக நட்சத்திரத்தன்னைக்கு தான். அதனால இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்தா நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதனால இந்த நாளில் புனித தீர்த்தங்கள்ல நீராடி உபவாசம் இருந்து குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் இஷ்ட தெய்வங்களையும் இப்படி அனைத்து விதமான வழிபாடுகள் செய்வதும் சிறப்பானதா சொல்லப்படுது. அதனாலதான் மாசி மகம் மிகவும் விசேஷமாகவே கொண்டாடப்பட்டுட்டு வருது. இந்த நாள்ல விரதம் இருந்து சிவன் கோயிலுக்கு போய் தேவாரம் திருவாசகம் பாடுறவங்களுக்கு பாவங்கள் நீங்கி செல்வ செழிப்பான சுகபோகமான வாழ்க்கை அமைவதா ஐதீகம் வந்துட்டு இருக்கு. அதனால இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த மாசி மக விரதத்தை அனைவருமே தவறாமல் வந்து கடைபிடித்து இறைவன் அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.